எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சரி, இந்த முறையை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பண பிரச்சனையே இருக்காது, கடன் பிரச்சனையே இருக்காது, உங்களுடைய தொழில் ரீதியான தடைகளும் நீங்கி வியாபாரம் பெருகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் கிடைக்கும். அதுக்கான எளிமையான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பதிவை முழுமையாக பாருங்கள். நிறைய அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, பணத்தை சேமிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் முடிய மாட்டேங்குது. இப்போது நானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆசை பணம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேமிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கலாங்கும்போது பின்னாடியே ஒரு 2000 ரூபாய்க்கு செலவு வந்துடுது. செலவுங்கிறதையே ரெண்டாக பிரித்து சொல்லலாம். எதிர்பார்க்கும் செலவு, எதிர்பார்க்காத செலவு. எதிர்பார்க்கக்கூடிய செலவை நம்ம செஞ்சு தான் ஆகணும். வீட்டுக்கான ஜாமான் வாங்கி போடுறது, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் செலவுலாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வந்துடும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், திடீர்னு வண்டி வேலை வச்சிடும், திடீர்னு ஃபோனுக்கு டிஸ்பிளே போயிடும். இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் நிறைய பேருக்கு இருக்குது. இது ஏன் வருதுன்னு யாராவது யோசிச்சுருக்கீங்களா? நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாமளும் அதே சம்பளம் தான் வாங்குகிறோம், உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருப்பார், உங்களோட தான் வேலை செய்வார், அதே சம்பளம் தான் அவரும் வாங்குவார். அவர் கொஞ்சம் நல்லா சேமமாக இருக்கார், நம்மளால் ஏன் இப்படி இருக்க முடியல? நமக்கு ஏதாவது ஒரு சண்டை, பிரச்சனை, தொல்லை வந்துகிட்டே இருக்கே, என்ன காரணம் அப்படின்ட்டு என்றைக்காவது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் யோசிச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் யோசிச்சுருப்பீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணம் சேராதபடி அமைப்பு இருக்கும். ஜாதக ரீதியில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த அமைப்பு இருக்குது. நம்மளுக்கு மீறி விதின்னு ஒன்று இருக்குதுங்க. நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் கூட நம்மளுக்கு மீறி விதி என்று ஒரு சக்தி இருக்குது. சிலருக்கு பணம் சேர்க்க முடியாது அப்படின்னு இருந்தால் அவங்களால பணம் சேர்க்க முடியாது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ஒரு அன்பர் வந்தார், சார் இது மாதிரி வீடு கட்டணும், காசுலாம் ஒரு 4-5 வருஷமாக ரெடி பண்ணி தான் வச்சிட்ருக்கேன், ஆனால் வீடு கட்ட முடியலைங்க அப்படின்னார். இப்போ வீடு கட்டணுன்னா என்ன தேவை? காசு தேவை. மெயினாக காசு இருந்தால் போதும், இடம் இருந்தால் போதும், அழகாக நம்ம வீடு கட்டி முடிச்சிடலாம். உண்மையாக அவர் 5 வருஷமாக வீடு கட்ட அவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, இன்னும் ஒரு செங்கலை கூட அவரால் எடுத்து வைக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவரால் அந்த வீட்டை ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால், அவரோட ஜாதகத்தில் இந்த வீடு கட்டுற ஸ்தானம் பலகீனமாக இருக்குது. செவ்வாயும் பலகீனமாக இருக்கிறார். வீடுங்கும்போது 4ஆம் இடம் மற்றும் கிரகங்களில் செவ்வாய், இந்த 2 பேரை தான் நம்ம சொல்லுவோம். இந்த 2 பேருமே பலகீனமாக இருக்கிறாங்க. இந்த இருவருமே பலகீனமாக இருந்தக்கூடிய ஒரு ஜாதகருக்கு வீடு கட்டுற யோகம் இருக்காது. அப்போ என்னங்க பண்ணலாம்? அப்போ நாங்கள் வீடே கட்ட முடியாதாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கட்டலாம். எப்போ கட்டலான்னா, உங்களுக்கு திருமணமான பிறகு மனைவி வருவாங்க, அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அமைப்பை வச்சு நீங்கள் கட்டலாம். அதேமாதிரி குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா குழந்தைங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுடைய அமைப்பை வச்சு நீங்கள் வீடு கட்டலாம். அதே மாதிரி நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்தால் சொந்த தொழில் செய்கிற யோகம் இல்லைங்க, பட் சொந்த தொழில் செய்கிற ஆசை இருக்குதுங்க, நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மொடன்னு போய் எதுவும் செஞ்சிடக்கூடாது. சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 10வது இடத்த தான் சொல்லுவோம். 10வது இடத்த தான் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஜீவனஸ்தானம் வந்து எப்படி இருக்கணும், 6ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றிருந்துச்சு 10வது இடம் அப்படின்னு சொன்னால், 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்கிற இடம். அதோட தொடர்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து லேபர் ஒர்க் பண்ணுறது தான் நல்லது. அதாவது லேபர் ஒர்க் மீன்ஸு மற்றவர்களுக்கு வேலையாட்களாக நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. அதே அந்த 10வது இடம் 5வது இடத்தோட தொடர்பு பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து சொந்த தொழில் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். பட் அந்த மாதிரி அமைப்பு எல்லாருக்கும் இருந்துராது. இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எல்லாருமே சொந்த தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவாங்க. என்ன சொல்லப்போனால் சொந்த தொழில் பண்ணுறாலும் அந்த யோகம் இருந்தால் தான் பெரிய ஆக முடியும். அதுக்கான பயிற்சி, முயற்சி, யோகம் இதெல்லாம் இருந்தால் தான் பெரிய மனுஷன் ஆக முடியும். சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. பட் சில நண்பர்களுக்கு அது யோகமாக அமைஞ்சிருது. பல பேருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறது சுவாமின்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கல்யாணம் ஆகிற வரைக்கும், குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் வெயிட் பண்ணி அது மாதிரி செய்வாங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆன உடனே நான் வீடு கட்டிட்டேன், கல்யாணம் ஆன உடனே கார் வாங்கிட்டேன். சில பேருக்கு வண்டி வாங்கணுமே வாங்க முடியாது. சில பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வண்டி வாங்குகிற யோகமே வரும். இந்த மாதிரி இந்த பணம் தொடர்பான விஷயங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறது வேணும், அதிர்ஷ்டங்கிறது வேணும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நாம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப வந்து இப்போ எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. அதை பற்றி அதிகப்படியான ப்ரமோட்டை பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட. ஏன்னா மக்கள்லாம் அதிர்ஷ்டத்து பக்கம் போயிடுவாங்க, எதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா அதிர்ஷ்டம் ஒரு 10% தேவை. அது இல்லை அப்படிங்கும்போது அவரால் வந்து முன்னேறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் இந்த பணம் சேர்க்கறதுல இருக்கிற பிரச்சனை, நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது சேர்க்க முடியல அப்படின்ட்டு. நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு உண்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பணம் சேர்க்குற உண்டி. நீங்கள் மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், பிளாஸ்டிக் உண்டிலாம் இப்போ விற்கிது, என்னென்னமோ ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரிலாம் ரெடிமேட் பண்ணுறாங்க, இரும்பில் செஞ்சு. அதாவது இரும்பு மட்டும் வேண்டாம், இரும்பினை தவிர்த்து மற்ற நீங்கள் வந்து மரத்தால் செய்யப்பட்ட உண்டி வாங்கிக்கலாம், மண்ணால் செய்யப்படுது, பிளாஸ்டிக்கு கூட ஏற்புடையது இல்லை தான். பட் இன்றைக்கி பிளாஸ்டிக் தான் நிறைய கிடைக்கிது. நீங்கள் பேங்க்லேயே போய் நகையை வச்சிங்கன்னா கூட பிளாஸ்டிக் கவரில் தான் சுற்றி வைக்கிறாங்க. ஸோ அதனால் பிளாஸ்டிக்கு கிடைச்சா கூட யூஸ் பண்ணுங்கள் உண்டி. அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் சேமிக்கணும். என்ன சார் நீங்கள் பொது கதையாக சொல்கிறீங்க, பிளாஸ்டிக் உண்டியில் பணம் போட்டு சேர்த்து நான் என்னைக்கு பணக்காரன் ஆகிறது, என்கிட்ட எப்போ பணம் சேர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பணம்தான் பணத்தை ஈர்க்கும் ஒன்று. அந்த பணம் சேர்ப்பதற்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறணுன்னா ஃபஸ்ட்டு பணம் உங்ககிட்ட சேரணும்னு நினைக்கணும். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, டெய்லி நீங்கள் பணம் சேர்க்குறவர்னு பணத்தை நம்ப வைக்கணும். நீங்கள் ஏதோ காசு பணத்தை வந்து ஒரு உயிரற்ற ஜீவனாக தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அது காகிதம்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அது என்னப்பா காகிதம், அது மகாலட்சுமி போய் காகிதம்னு சொல்லுவாங்க, அது காசு, அது ஒரு இரும்பு அப்படிம்பாங்க. அந்த காகிதமும் இரும்பும் தான் இன்று உலகத்தையே ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. அதனால் பணத்தை மதிக்க கற்றுக்கோங்க. எல்லா பொருள்களுக்கும் உணர்வு இருக்குது. உயிர் இல்லாமல் இருக்கலாம், மனுஷனுக்கும் உயிர் இருக்குது, ஆனால் பொருட்களுக்கும் உணர்வு இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறீங்க, உங்கள் வண்டியில் பெட்ரோல் தீந்துடும். பெட்ரோல் தீர்ந்த உடனே நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அந்த வண்டிகிட்டே சொல்லுவீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டா பரவாயில்லப்பா அப்படின்ட்டு ஒரு மிதிச்சிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் வண்டி போகும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆக்சுவலாக என்னென்ன உணர்வானது அது. அதே மாதிரி வண்டி போகும், திடீர்னு ஸ்டாப் ஆயிரும் வண்டி. கொஞ்ச நேரத்தில் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகும். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆகிருக்கும், உங்கள் வண்டி காப்பாற்றுற மாதிரி. இப்படி வண்டி, வாகனம், வீடு, இது எல்லாமே இட்ஸ் எமோஷ்னல். அது அதோட ஓனருக்கு விசுவாசமாக இருக்கும். நீங்கள் தான் அதனோட முதலாளி.
ஸோ அது உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கு நீங்கள் தான் முதலாளி. இப்போ உங்களோட ஒரு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 5000 ரூபாய்க்கு முதலாளி நீங்கள் தான். இந்த 5000 ரூபாயை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படின்னு இருக்குது. 2 விதத்தில் கையாளலாம். இந்த 5000 ரூபாயை எதுலையாவது சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பண வரவை பல மடங்கு பெருக்கிக்கலாம். ஒரு டிப்ஸு. சில பேர் இந்த 5000 ரூபாயை ஒரு மூவிக்கோ இல்லை வெக்கேஷனோ போய் ஒரேடியாக அழிச்சிருவாங்க. 2 வகையில் உங்களோட பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம். முதல் வழியில் செலவு செய்பவர்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு 5000த்தோடு இன்னொரு 5000 ரூபா போட்டு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி அதை மேய்ச்சி அந்த 5000த்தை பல மடங்கு பெருக்குவர்களும் இருக்கிறாங்க. சினிமா வெக்கேஷன் போயிட்டு அதை அழிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட யார்கிட்ட பணம் தங்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பணம் நினைக்குமாடப்பா, போய் பாரு, எவங்கிட்டையுமே பணம் இல்லை கையில். உங்ககிட்ட நான் வந்தேன் பார்த்தியா, என்னை நீ பாதுகாப்புன்னு பார்த்தா என்னை நீ தேவையற்ற செலவுக்காக அழிச்சிட்ட, இனிமேல் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு பணம் ஓடிடுமா. அதனால தான் சொல்லுவார்கள், கஞ்சனாக இருப்பவனிடத்தில் பணம் எப்போதும் இருக்கும், அவனுக்கு உலகம் வைத்த பெயர் கஞ்சன். செலவு செய்யாதவன் அப்படின்னு அவனை கேலி செய்கிறோம். ஆனால் கஞ்சமாக இருப்பதும் ஒரு விதத்தில் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் செயல். அதனால் நீங்கள் முதல்ல பணத்தை சேர்க்குற நபர்னு பிரபஞ்சத்தை நம்ப வைக்கணும். சரி, எப்படி சார் நம்ப வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே தினம் 1000 2000ன்னு சேர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு சேமிப்பு பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரெகுலராக 10 ரூபா கூட சேர்க்க முடியாது. நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், சேர்க்கவே மாட்டீங்க. ரெகுலராக கண்டினியூவாக தொடர்ச்சியாக நீங்கள் பணத்தை சேர்த்திங்கன்னா வித்தின் 3 மந்த்தில் உங்ககிட்ட பணம் எதேனும் ஒரு வகையில் வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் அதிசயம். எப்படிங்க சேர்க்கறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த உண்டி வாங்க சொன்னேன். இந்த உண்டியில் டெய்லி 5 ரூபா போடுறீங்க. 5 ரூபா காயின், கண்டிப்பாக 5 ரூபா காயினாக தான் இருக்கணும். சார் 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், டோட்டலாக 5 ரூபா போடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் போடக்கூடாது. ஒத்த காயின் 5 ரூபா காயின். நீங்கள் ஒரு காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் குடிச்சிட்டு ஒரு 5 ரூபா காயின் தாங்கன்னு நீங்கள் கடையில் சேஞ்ச் மாற்றமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பல வகையில் இருக்குது இல்லையா. டெய்லி 5 ரூபா காயின் வாங்கிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. டெய்லி 5 ரூபாயை அந்த உண்டியில் நீங்கள் போடணும். எப்போ போடணும்? காலையிலையா, மதியமா, இரவா அப்படின்னு கேட்டால் இதுக்கு டைம்லாம் கிடையாது. பட் டெய்லி போடணும். எந்த வேலை இருந்தாலும் சரி. ஒருவேளை இப்போ நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, ஒரு 4-5 நாள் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த 5 நாளைக்கும் சேர்த்து ஒரே நாளாக போட்டு போயிடணும். இப்போ நீங்கள் ஒரு 4 நாள் வெளியே போகிறீங்க, இப்போ 4-5 20. ஸோ 4 5 ரூபா காயினை அந்த உண்டியில் போட்டுட்டு நீங்கள் போயிடணும். இதில் உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியான ஹேபிட்டாக பணத்தை நீங்கள் சேர்க்கணும். இதை பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன இவன் பணத்தை இது வரைக்கும் சேர்க்காமையே இருந்தானே, இன்னைக்கு என்ன சேர்க்க ஆரம்பிக்கிறான், அதுவும் டெய்லி சேர்க்குறான் அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்கும். நீங்கள் சொல்லலாம், சார் 5 ரூபாய் சேர்க்கறது போய் என்னமோ பெரிய விஷயமா சொல்கிறீங்க, ஒரு மாதம் சேர்த்தா கூட 150 ரூபா தான். இன்னும் சொல்லணும்னா ஒரு பிரியாணி காசு கூட இல்லை சார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் பிரபஞ்சத்துக்கு 5 ரூபாயும் 5 ரூபாய் 5 லட்சத்துக்கு வித்தியாசம் தெரியாது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் செல்வம் பணம் அப்படிங்கிற ஒரு சொல் தான். சரிங்களா? நீங்கள் பிரபஞ்சத்தை ஏமாத்துறீங்க. இந்த ட்ரிக்குக்கு பேர் என்னென்னா, பிரபஞ்சத்தை நாம் ஏமாத்துறோம். கிட்டத்தட்ட ஏமாத்துதல் அப்படிங்கிறத விட நாம் பணத்தை சேர்க்குறோம். ஆனால் பணத்தோட மதிப்பு தான் கம்மி. டெய்லி 500 ரூபாய் சேர்க்கல, 5 ரூபா தான் சேர்க்குறோம். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் என்ன சொல்ல வரோன்னா, நான் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன், பணத்தை நல்ல முறையில் கையாள ஆரம்பிச்சிட்டேன், ஸோ இனிமேல் எனக்கு பண வரவத்தா அப்படின்ட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் சொல்கிற மாதிரி. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் 5 ரூபாயாக சேர்க்குறோம்? 1 ரூபாயாக சேர்க்கலாம், 2 ரூபாயாக சேர்க்கலாம். ஏன் 5 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 5 என்பது குபேரனுடைய எண்,
பணத்தை அளிக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியினுடைய அந்த செல்வங்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொன்னால் குபேரர் தான். சரிங்களா? அவர்கிட்ட இருந்து தான் யாராருக்கு எவ்வளோ போகணுங்கிறதே இருக்குது. அதான் மகாலட்சுமி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டுமொத்தக்கா இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேருக்கு தேவையான பணத்தை மகாலட்சுமி கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை குபேரர் அந்த 100 பேரில் யார் கரெக்டாக பக்குவமாக அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு. ரொம்ப ஒரு ஊதாரியாக இருக்காங்க, சேமிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. நல்ல சேமிப்போட, நல்ல ஒரு கட்டுப்பாடோட, டிசிப்ளினோட பணத்தை சேமிக்கிறவனா தான் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு கொடுப்பாங்க. குபேரர் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பிள்ளையாட்டம். சரிங்களா? யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது. ஸோ அவருடைய எண் தான் இந்த 5 என்று சொல்லக்கூடிய இந்த நம்பர். நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது கூட 5 ரூபாய் காயினை தான் பயன்படுத்துவோம் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிற எண் குபேர எண்ணும் கூட. அடுத்தது குருவினுடைய எண்ணும் இந்த 5 ரூபாய் தான். நவகிரகங்களிலே இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். வெரி பிக் பிளானட், பெரிய கிரகம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு வருளே திருவருள், இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு ஒருத்தரை பார்த்துட்டாவே போதும் யோகம். அதனால் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் சேர்க்க ஆரம்பித்த உடனே குரு உங்களுக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகிடுவார். உங்களுக்கு அவர் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஸோ 5 ரூபாய் நாணயத்தை இந்த காரணங்களுக்காக சேர்க்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு செலவாகவும் இது இருக்காது. சேமிக்கவே ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும். அப்போது எடுத்த உடனே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாங்கும் போது அது சேமிக்க மாட்டோம். அது சின்ன தொகை தான். 10 ரூபாய் அப்படிங்கும்போது டெய்லி அந்த 10 ரூபாயை எடுத்து வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம். ஏன்னா ஒரு சேமிப்பு பழக்கத்துக்குள்ளே வராதவங்களால் அதை செய்ய முடியாது. அதனால் 5 ரூபாய்ங்கும்போது ஓரளவுக்கு எல்லோராலும் சேமிக்கக்கூடிய ஒரு தொகையாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு காரணம். சரி, இப்படி சேமித்த பணத்தை என்ன பண்ணலாம்? இப்போ நான் 5 ரூபாயாக சேமிச்சிட்டேன். இந்த பணத்தை என்ன சார் பண்ணலாம்? கட்டாயமாக இந்த பணத்தை அனாவசிய செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வேணால் அனாவசிய செலவு செஞ்சுக்கோங்க சேமிக்காமல். பட் நீங்கள் 5 ரூபாயாக சேர்த்திங்க இல்லையா, இந்த காசை அனாவசிய செலவு பண்ணிடாதீங்க. என்ன செய்யணும்னா, இந்த காசோட கொஞ்சம் காசு போட்டு உங்களுக்கான பொருட்கள் வெள்ளியோ தங்கமோ வாங்கிக்கலாம். சார் தங்கம் இன்னைக்கு வாங்குகிற விலையிலையா சார் விற்கிது? பவுனே ₹1,00,000 தாண்டிடுச்சு, எங்கே சார் வாங்குறதுனா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மாதம் 150 ரூபா வரும். சின்ன மில்லிகிராம் அளவுக்கு கூட இன்றைக்கி தங்கம் விற்கிது. என்ன சொல்லணும்னா 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே 1000 ரூபாய்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. குட்டி மில்லிகிராம் தான். இந்த 150 ரூபாயை போட்டு அதுக்கு மேலே ஒரு 500 600 போட்டு ஒரு சிறிய அளவு தங்கத்தை வாங்குங்க. சார் அது என்னால் முடியாது சார், அது எக்ஸ்ட்ரா கூட 300-400 ரூபா போட முடியாது சார் அப்படின்னா வெள்ளியை வாங்குங்க, வெள்ளி காயின் வாங்குங்க. எந்த தப்புமே இல்லை. 1 கிராம் கூட வெள்ளி காயின் கிடைக்கிது. அதோட நீங்கள் ஒரு 10 ரூபா சேர்த்தி போட்டு ஒரு வெள்ளி காயின் வாங்கிடுங்க. இது எதுக்குன்னா அந்த பணத்தை நம்ம ஒரு பிரயோஜனமாக வாங்கி வைக்கிறோங்கிறதுக்காக தான், சேமித்து வைக்கிறோங்கிறதுக்காக தான். இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3-6 மாதங்கள் செய்யணும். இட்ஸ் லாங் டூரேஷன் தான். பட் ஒரு 3 மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு 6 மாதத்துலேயே உங்கள்கிட்ட பணம் அதிகமாக சேர்றத பார்க்க முடியும். எத்தேனும் ஒரு வழியில் இருந்து வரக்கூடிய வருவாய் பன்மடங்கு, என்ன சொல்லணும்னா ரெட்டிப்பு 3 மடங்கு அளவுக்கு உங்களிடத்துல பணம் அதிகமாக சேரக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும். 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகமாகிடும்.
இப்போ அந்த 5 ரூபாய் எடுத்து வச்ச அந்த ஹேபிட்டு போய் டெய்லி 500 ரூபாய் எடுத்து வச்ச ஹேபிட் வந்துடும். இந்த ஹேபிட் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த 5 ரூபாய் சேமிக்கிறத நிப்பாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிப்பாட்டிடலாம். நம்ம தான் இங்கே 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறோமே டெய்லி. 500 ரூபாய் சேர்க்குற அளவுக்கு வருமானம் வரும், அது வேறு விஷயம். ஸோ அந்த 5 ரூபாய் சேமிக்கிற அந்த விஷயம் எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, நீங்கள் எப்பொழுது பெரிய தொகையை சேமிக்க தொடங்குறீங்களோ அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ நான் சொல்வது கேட்குறதுக்கு கதை மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களை நிச்சயமாக கை கொடுத்து உங்களை கோடீஸ்வரராக்கும். கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.